எந்த ஒரு நிலை வந்தாலும் சலனமில்லாமல் நமது மனது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அந்த நிகழ்வுகள் யாவும் நகர்ந்து போய்விடும் அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுல பெரிய தாற்பயம் எல்லாம் இருந்தாலும் நம்ம இப்ப இதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம். கோபம் வந்தா எப்படி அமைதியா இருக்கிறது, அல்லது காமம் வரும்போது எப்படி அமைதியாகிறது, அல்ல இன்பம் வரும்போது எப்படி அமைதியாகிறது அப்படின்னா, இதையெல்லாம் கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் நம் மனிதர்களாகவே இருக்கின்றோம், இயல்பான மனிதர்களாகவே. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், நிகழ்காலத்தில் இருங்கள், அவ்வளவுதான். ஏதாவது கவலை துன்பம் வருகிறது அப்படின்னா, இதனால இந்த பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு வருமோ, இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்ட்டு எதிர்காலம் கடந்த காலம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போறதெல்லாம் இல்லாம விழிப்புணர்வு நிலையில் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த விழிப்புணர்வு நிலைனா என்ன இப்ப நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இப்ப இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம சிவபெருமானை வழிபடுறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ பிறவிகளில் செய்த அந்த புண்ணியத்தின் பலனாக நாம் இன்று வழிபடுகின்றோம். அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லையே. நம்ம அதன் பலனாக இன்று நம்ம வந்துட்டு வழிபடுகின்றோம் அப்படிங்கும் போது அது ரொம்ப பெரிய விஷயம் அல்லவா? அப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, 1 மாசத்துல 2 மாசத்துல இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இதுக்குள்ள அவரோட அருள் கிடைத்து விட வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது ஒன்றும் இன்ஸ்டன்ட் பக்தி கிடையாது. எந்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு தகுந்தாற் போல் நாம் பெருமுயற்சி செய்ய வேண்டும். அவங்க பல யுகங்கள் பல ஆண்டுகள் வந்துட்டு கடும் தவம் புரிந்து தன்னிலை அறிந்து தனக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அதன் வாயிலாக அவர்களை சரணடைகிறார்கள். அப்படிங்கும் போது நம்ம 1 மாதம் 2 மாதம் பட்ட கஷ்டத்தையே பெரிதாக நினைத்து கொண்டோம் என்றால் அதுதான் மாயை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துலதான் மனசை அதை ஆட்டி பார்க்கும். இன்னும் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டமே ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு அவங்க அந்த நினைவு நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம பக்தியானது அங்க கேள்விக்குள்ளாகி விடுகிறதே.